Hello viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல மரவள்ளி கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு ஸ்வீட், இன்னொன்னு காரம். காரம் பாத்தீங்கன்னா பகுடுன்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிபி நல்ல காரசாரமா புளிப்பா இருக்கும். சோ வாங்க முதல்ல இதுக்கான ரெசிபியை பார்த்திடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 6 காஞ்ச மிளகாய், ஒரு பூண்டோடைய பூண்டு பற்கள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 4 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கிறோம். நம்ம இந்த ரெசிபிக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு நல்லா கட் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசிலுக்கு வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா வெடித்த உடனே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஒன்ஸ் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வேக வச்சிருக்க மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவையும் ஆட் பண்றோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், அப்பதான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ண விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு. நல்லா குக் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ குக் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புளி கரைசல் ஒரு 25 கிராம் ஒரு புளி எடுத்து அதை கரைச்சி ஊற்றுறோம். புளி கரைசல் தான் அந்த புளிப்பு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஸியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நல்லா கொதிச்சு அந்த குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பகுடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மழை காலத்துலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ். ஸ்நாக்ஸ்க்கெலாம் கூட சாப்பிடுவாங்க. ஈவன் நீங்கள் டின்னர் கூட சாப்பிடலாம். இப்போ வாங்க ஸ்வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம மரவள்ளி கிழங்க ஃபஸ்ட்டு துருவிக்கணும். நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ அகண்ட பாத்திரத்தில் தண்ணி, கால்வாசி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெயினர் மேலே வச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம துருவின மரவள்ளி கிழங்க இதில் போட்டு இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நல்லா ஸ்டீம் பண்ணிவிடுங்க. அந்த மரவள்ளி கிழங்கு நல்லா குக் ஆன உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 8 to 10 மினிட்ஸ், 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்க்கரையோ இல்லைன்னா வெல்லமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த புட்டும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். பகுடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இனிப்பில் செய்யக்கூடிய இந்த புட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.